Welcome to Success Max MSP. Hi students, இன்னைக்கு exercise 1.5ல second sum பாருங்க. If ax square plus bx plus c is divided by x plus 3, x minus 5 and x minus 1. The remainders are 21, 61 and 9. ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்ற ஒரு ஃபேக்டரால் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னு சொன்னாங்க 21. சேம் அதே கான்செப்ட் தான் பேலன்ஸ் ரெண்டும். அதாவது இந்த எக்ஸ் மைனஸ் 5 அந்த டேர்மால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 61 கிடைக்குது. எக்ஸ் மைனஸ் 1என்ற டேர்மால் டிவைட் பண்ணும்போது 9ன்றது ரிமைண்டர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இதிலேருந்து ஏபிசி இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னா காஷியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன மீனிங் அப்படின்னாக்க, இப்போ இது வந்து ஃபுல்லாகவே ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0 கிடைக்குது அப்படின்னாக்க, இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்போது இங்கே எக்ஸோட வேல்யூ என்னன்ற மீனிங் உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ -3 கொடுக்கணும்னு அர்த்தம். அதாவது இந்த டேர்மில் -3 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணும்போது 0ன்னு கிடச்சிதுன்னா அதுதான் உங்களுக்கு ரிமைண்டர். அது ஃபுல்லாகவே ஃபேக்டர்ஸ் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து ரிமைண்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் 0வாக இருந்தாலும் இந்த கான்செப்ட் தான். இப்போ ரிமைண்டர் 0 அப்படின்போது அது ஈக்குவல் டு 21 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா பி ஆஃப் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக, அதாவது இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன ஆன்சர் கிடைக்கிற அர்த்தம் -3. எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், இங்கே -3 கொடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல -3 ஸ்கொயர் பண்ணோன்னாக்கா என்ன கிடைக்கும், ஏ இன்ட்டு -3 ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு -3 ப்ளஸ் சி. இந்த ஆன்சர் அப்ளை பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னு சொல்கிறாங்க, 21 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 21 இப்படி தான் இதை எழுதணும். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணிங்களா என்ன கிடைக்கும், 9a மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் -3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 21. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இங்கே எக்ஸு -5 -5 ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா +5. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், +5 கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம், +5 அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், +5 கொடுக்கணும். அப்படின்னா ஏ இன்ட்டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு 5 ப்ளஸ் சி ஈக்குவல் டு ரிமைண்டர் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் நம்பர் 61. ஸோ 61. இப்போ 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 25a ப்ளஸ் 5b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 61. இது ஈக்குவேஷன் 2. தேர்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன அப்ளை பண்ணணும்னு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், +1ன்னு கொடுக்கணும். நான் எக்ஸ் ஈக்குவல் டு +1ன்னு அப்ளை பண்ணுங்கள். ஏ இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு 1 ப்ளஸ் சி இப்படி கொடுத்தா என்ன ரிமைண்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க, 9. ஸோ உங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 9. இது ஈக்குவேஷன் 3. இந்த ஏயோட கோஎஃபிஷியன்ட், பியோட கோஎஃபிஷியன்ட், சியோட கோஎஃபிஷியன்ட் 9 -3 1. இதுக்குரிய ஆன்சர் என்னது, 21. நெக்ஸ்ட்டு செகண்டு நெக்ஸ்ட்டு 1 1 1 9. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு சின்ன நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ என்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னா இந்த R3ஐயும் R1ஐயும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். R3ஐயும் R1ஐயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 1 1 1 9. இந்த R3 என்ன பண்ணோம், ஃபஸ்ட் ரோவில் எழுதிட்டோம். செகண்டாக இருக்கிற ரோவை அப்படியே எழுதிக்கோங்க. தேர்ட் ரோ ஃபஸ்ட் ரோவாக இருக்கிறத எழுதிக்கோங்க. -3 1 21. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த கார்னர் வந்து 0 ஆக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த 2 பிளேஸும் நம்ம 0 ஆக்கணுன்னா இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ரோவை 25ஆல் மல்டிப்ளை பண்ணி -R2, இந்த R2வை நம்ம மைனஸ் பண்ணோன்னா இந்த பிளேஸ் வந்து என்ன ஆகிடும், 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு R3யை மைனஸ் பண்ணிங்கன்னா R3 இந்த பிளேஸ் வந்து என்னவாகிடும், 0 ஆகும். ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எழுதிக்கோங்க. 1 1 1 9. நம்ம செகண்ட் ரோவில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், R2ல் R1ஐ 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். R1ஐ 25ஆல் மல்டிப்ளை பண்ணி -R2. இந்த R1ஐ 25ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 25 25 9ஐ 25ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 225 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -R2ன்றதுனால இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், -25 -5 -1 -61. -25 -5 -1 -61. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், அங்கே 0 20
24 இதில் இருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 4 இருக்கும், வந்து 164 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து 164 கிடைக்கும். இதை செகண்ட் ரோவில் எழுதிக்கோங்க. இந்த 0, இந்த 20, இந்த 24, 164. நெக்ஸ்ட்டு R3யில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ரோவை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோவை 9ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும், R3யை மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னாக்கா ஃபஸ்ட் ரோ சேம் இதே தான் இருக்குது. 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 9 9 9 9s are 81 வரும். மைனஸ் R3. இந்த R3யோட வேல்யூ எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், நெகட்டிவில் எழுத போகிறோம். இங்கே R3யில் என்னென்ன இருக்குது பாருங்கள், 9 -3 1 21. ஸோ இது எல்லாத்தையுமே ஆப்போசிட் சைடில் பார்த்து போகிறோம். -9 + 3 -1 -21. -9 + 3 -1 -21. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 0. இங்கே என்னவாயிடும், இங்கே 12 வரும். இந்த 8 இதில் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 60 கிடைக்கும். இப்போ இது என்ன வேல்யூ, இது R3யோட வேல்யூ. 0 12 8 60. இந்த ரோ ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம், 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இந்த ரோவும் பார்த்தீங்களா 4ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. 1 1 1 9. R2வை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, R2வை 4ஆல் நான் டிவைட் பண்ண போகிறோம். 4ஆல் டிவைட் பண்ணிங்களா, அங்கே 0. 5 4s are 20, 6 4s are 24. இங்கே 4 4s are 16, 1 4 is 4. நெக்ஸ்ட்டு R3 நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையும் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இதையும் 4ஆல் டிவைட் பண்ணிங்களா, அங்கே 0 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 4s are 8. இங்கே என்ன வரும், 1 4 is 4. ரிமைனிங் வந்து ஒரு 2 கிடைக்கும். 5 4s are 20. ஸோ இப்போ இந்த டேர்மில் இந்த பிளேஸ் வந்து நம்ம 0 கொண்டு வந்தாகணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் ரோவை 3ஆலையும் இந்த தேர்ட் ரோவை 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுவோம். R3யில் மட்டும்தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ நான் ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் அப்படியே எழுதிக்கோங்க. 0 5 6 41. இப்போ R3யில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, 3ஆல் R2வை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் இந்த ரோ ஃபுல்லாகவே எதால் மல்டிப்ளை பண்ணோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அடுத்தது R3யை ஃபுல்லாகவே நம்ம எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு R2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்னென்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள், 0 15. நெக்ஸ்ட்டு இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60s are 18. நெக்ஸ்ட்டு 3 1 23 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த ரோ ஃபுல்லாகவே -5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறீங்க, -5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்களா, அங்கே 0. இங்கே -15 -5 2s are 10 -10. நெக்ஸ்ட்டு 15 × 5 75 கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 0 0 இங்கே 8 வரும். நெக்ஸ்ட்டு இதில் 48 கிடைக்கும். ஸோ அங்கே 0 0 8 48. 3 பிளேசஸ் நம்ம 0ன்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்படின்னா இது எந்த பிளேஸு, இது சி. அதாவது ஃபஸ்ட்டு காலம் எல்லாமே ஏவை மென்ஷன் பண்ணோம், செகண்ட் பி, தேர்ட் ஒன் சி. அப்படின்னா இது என்ன அர்த்தம், 8Cன்னு அர்த்தம். 8 C ஈக்குவல் டு இந்த ஆன்சரை எடுத்து எழுதிக்கோங்க 48. அப்படின்னா சியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா 48/8. அப்படின்னா என்ன கிடைக்கும், 6 8s are 48. நெக்ஸ்ட்டு இது வந்து பி பிளேஸ். அப்படின்னா 5B + 6C ஈக்குவல் டு 41. சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா 5B + 6 × 6 41. ஸோ 5Bயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. அங்கே 41. 6 6 are 36. இது ஆப்போசிட்டில் கொண்டு வரும்பொழுது மைனஸில் வரும். ப்ளஸில் இருக்க டேர்ம் ஆப்போசிட்டில் வந்தால் -36. 5B ஈக்குவல் டு 5. இதில் வந்து மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். அப்படின்னா பியோட வேல்யூ 5/5. கேன்சல் பண்ணிங்கன்னா என்னது ஆன்சரு 1. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள். ஃபஸ்ட்டு A B C ஈக்குவல் டு 9. A + B + C ஈக்குவல் டு 9. ஏவோட ஆன்சர் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. பியோட ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு சியோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும், 7 ஈக்குவல் டு 9. ஸோ இந்த பக்கம் 9, இந்த +7 ஆப்போசிட்டில் வந்துன்னா -7. அப்போனா ஏவோட ஆன்சர் என்ன கிடைக்குது, 2ன்னு கிடைக்கும். அப்போனா ஏவோட ஆன்சர் 2, பியோட ஆன்சர் 1, சியோட ஆன்சர் 6. இதை நம்ம ஆன்சர் வந்து செக் பண்ணுறதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். A + B + C ஈக்குவல் டு 9. ஸோ அப்படின்னா அந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கணும்னு அர்த்தம், 9 கிடைக்கணும்.
3 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். 6, 7, 8, 9. ஸோ 9 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது 9 கிடைக்கிறதுனால இந்த ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.